ஆயுர்வேதத்துல பிரமேகம் அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். பிரமேகம் அப்படின்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ், சர்க்கரை வியாதி. உடம்புல இருக்கக்கூடிய 7 தாதுக்கள் இருக்கு. ரசம், ரத்தம், மாமிசம், மேதஸ், அஸ்தி, மஜ்ஜா, சுக்ரம் அப்படிங்கக்கூடிய இந்த 7 தாதுக்களுடைய பரிணாம வளர்ச்சி கரெக்டா இருந்ததுன்னா உங்க உடம்புல எந்த வியாதியும் வராது. ஆனா இந்த ரசதாது சரியாக ரத்தமாக மாறவில்லை என்றால், இல்லாட்டி அந்த இடத்துல உங்கள் குளுக்கோஸ் மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகும்போது இந்த சுகர் ப்ராப்ளம் அப்படிங்கக்கூடிய டயபிட்டிஸ் வருது. இதுக்கு எந்த விதமான நோய் அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான யூரினேஷன், அதிகமான பசி, அதிகமான தாகம், உடம்புல எப்பவுமே ஒரு ஃபேட்டிக் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆயுர்வேதத்தில் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாதம், பித்தம், கபம் அப்படிங்கக்கூடிய 3 தோஷங்களுமே இதில் அதிகப்படியாக ஆக ஆரம்பிக்கும். ஆனால் முதல்ல ஜாஸ்தியாகிறது கப தோஷம். ஸோ கபத்தை குறைத்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சுகரை மெட்டபலைஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஆயுர்வேதத்தில் நிறைய வழிகள் இருக்கிறது. அதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அண்ட் ஃபோர்மோஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய உணவில் நல்ல கட்டுப்பாடு இருக்க வேண்டும். லோ கார்ப் ஹை ஃபேட் டயட், அதுதான் நம்ம ஆயுர்வேதத்தில் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். அதிகமான காய்கறிகள், கீரை வகைகள், சிறிதளவு பழங்கள், அதிகப்படியான புரோட்டீன் ரிச் ஃபுட்டு, இதெல்லாம் நிறையா சாப்பிடணும். இதுக்கு ஆயுர்வேதத்தில் மகா ஆஹாரா அப்படின்னு ஒரு செட் ஆஃப் டயட் இருக்கு. அந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சுகர் லெவல் ரொம்ப ஈஸியாக கம்மியாகும். மேலும் இந்த சர்க்கரை கொல்லி, ஜாமுன் சீட்ஸ், இந்த மாதிரியான சில மூலிகைகளும், வெந்தயம், சின்னமம், இதெல்லாம் உங்களுடைய சர்க்கரை அளவை மிகவும் அதிகமாக குறைக்குது. மிக 3வது விஷயம் வாக்கிங். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்கள் 40 நிமிஷம் வாக் பண்ண வேண்டியிருக்கும். 4வது விஷயம் தூக்கம், ஸ்லீப். இதைத்தான் நான் MEDSன்னு சொல்லுவேன். M ஃபார் மெடிசன், E ஃபார் எக்ஸசைஸ், D ஃபார் டயட் அண்ட் S ஃபார் ஸ்லீப். இந்த 4 விஷயங்களும் நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சுகர் லெவல் ரொம்ப கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. கரெக்டான மருந்துகளை சாப்பிடுங்கள், நன்றாக எக்ஸசைஸ் செய்யுங்கள், சரியாக டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது லோ கார்ப் ஹை ஃபேட் டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா ஒரு நாளைக்கு 6லிருந்து 7 மணி நேரமாவது நீங்கள் தூக்கம், நல்ல ஆழ்ந்த தூக்கம் இருக்க வேண்டும். எந்த ஃபுட்ல எல்லாம் அந்த நீங்க சொல்ற அந்த சுகர் கொல்லி இருக்கு டாக்டர்? சர்க்கரை கொல்லி இருக்கு. சர்க்கரை கொல்லிங்கிறது ஒரு ஹெர்பு. ஆக்சுவலாக வெந்தயத்தில் அந்த ஃபுட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா வெந்தயத்தில் நல்ல அந்த தன்மை இருக்குது. சின்னமம், சுருள்பட்டை, லவங்கப்பட்டையில் அந்த தன்மை இருக்குது. அதாவது சுகரை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. நாவல் பழ கொட்டைக்கும் அந்த தன்மை இருக்குது. சர்க்கரை கொல்லி இலை நான் முன்னாடியே சொன்னேன், அதுலேயும் நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்குது. இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான விஷயம், நீங்கள் டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா தூங்கணும். ஆழ்ந்த தூக்கம் மிக முக்கியமான ஒரு விஷயம். நாகப்பழ சீட்ல இருக்குன்னு சொன்னீங்க டாக்டர். அந்த நாகப்பழத்து சீட்ல எப்படி சாப்பிடணும், என்ன மாதிரி விதிமுறைகள் இருக்கு? நாகப்பழ சீடை கொட்டையை காய வச்சுட்டு அது ஒரு 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், அதே மாதிரி சுருள்பட்டை 100 கிராம், 3த்தையும் 100 கிராம் வாங்கி கலந்து வச்சுட்டு டெய்லி காலம்பர் 2 டீஸ்பூன், இரவு 2 டீஸ்பூன், உணவுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்தீங்கனாலே சுகர் நல்ல கண்ட்ரோலில் இருக்கும். What are the 4 tips which we need to follow ஒரு சுகர் பேஷண்ட் in order to control இன்சுலின் போகாம, எஸ் நான் சுகர் மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் பரவாயில்லை, ஆனால் இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு ஒரு சினாரியோவை மெயின்டைன் பண்ண? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த MEDS, மெட்ஸ், எம் ஃபார் மெடிசன். அலோபதி மருந்து சாப்பிட்டாலும் சரி, ஆயுர்வேத மருந்து சாப்பிட்டாலும் மருந்தை கரெக்டாக சாப்பிடுங்க. மெடிசன் நம்பர் 1. நம்பர் 2 எக்ஸசைஸ். ஒரு நாளைக்கு 40 மினிட்ஸ் ஆவது மினிமம் நீங்கள் வாக் பண்ணி ஆகணும். காலையில சாயங்காலம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலம்பரை முடிஞ்சால் காலம்பரை பண்ணலாம், சாயங்காலம் முடிஞ்சால் சாயங்காலம் பண்ணலாம்.
மூன்றாவது டயட். நம்ம எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் 3 வேளை சோறு சாப்பிட்டீங்க அப்படின்னா சுகர் கண்ட்ரோலே ஆகாது. காலம்பரை இட்லி இல்லாட்டி தோசை, மத்தியானம் சோறு ரைஸு, நைட்டு திரும்ப அகைன் சப்பாத்தி பூரி இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா சுகர் கண்ட்ரோலே ஆகாது. ஸோ காலம்பரை ஒரு ஆம்லெட் சாப்பிட்லாம், மத்தியானம் நிறைய வெஜிடபிள்ஸு காய்கறி சாப்பிட்டு கொஞ்சோண்டு ரைஸ் எடுத்துக்கலாம். நைட்டு அகைன் பன்னீர், வடை, உளுந்து வடை, அடை, பச்சைப்பயிறு பெசரட்டுன்னு சொல்லுவாங்களே ஆந்திராவில், அந்த மாதிரியான விஷயங்கள் 1-2 சாப்பிட்லாம். கூட நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்க. பாதாம் பருப்பு, அதே மாதிரி இந்த கடலைப்பருப்பு, நிலக்கடலை, கிரவுண்ட் நட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் நிறைய சாப்பிட்லாம். ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு, அதை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். நான் வெஜிடேரியன்ஸ் முட்டை சாப்பிட்லாம், மீன் சாப்பிட்லாம், சிக்கன் சாப்பிட்லாம். இதிலெல்லாம் உங்களுக்கு ஹை ப்ரோட்டீன் டயட்டு, லோ கார்பாக இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்கும். மாவு சத்துக்களை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறீங்களோ அவ்வளோக்களவு சுகரை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். இதுதான் நான் சொல்ல வேண்டிய அந்த 4 டிப்ஸு. சார், டயபிட்டிஸை பொறுத்தவரையில் ஆயுர்வேத மருந்துகளோ மருத்துவ முறைகளோ செய்து உங்களால் ரிவர்ஸ் பண்ண முடியும். இது ஆரம்ப கட்டத்தில் இருந்தால். அதே சமயத்தில் ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4லாம் போயிடுச்சு அப்படின்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஆனால் அதை மெயின்டைன் பண்ணலாம். நான் சொன்ன இந்த மெடிசன், எக்ஸசைஸ், டயட் அண்ட் ஸ்லீப் வச்சுட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ மெயின்டைன் பண்ணலான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதை முற்றிலும் குணப்படுத்த முடியாது. முதல் கட்டத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் எளிதாக ரிவர்ஸ் பண்ண முடியும். முதல் கட்டம்னா என்ன? உங்களுடைய HbA1c ஒரு 7 தாண்டக்கூடாது. 7க்குள்ளே இருந்தது அப்படின்னா நம்ம அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். அதே HbA1c 10, 12 போயிருச்சு அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணுறது கஷ்டம். ஆனால் மர்ம கர்மான்னு ஒன்று இருக்குது. அதாவது ஆயுர்வேதத்தில் பேன்க்ரியாஸ் ஸ்டிமுலேட் பண்ண முடியும். வயத்தில் ஒரு சின்ன மசாஜ் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு உத்வர்த்தனம்னு பேர். அந்த உத்வர்த்தனாவை வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் ஃபேட்டை குறைக்க முடியும். அந்த பேன்க்ரியாஸை ஸ்டிமுலேட் பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பியாக நம்ம கொடுக்கலாம்.